ஞான மார்க்கத்தில் வரவங்க இப்போ இதெல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் இதை பின்பற்றணும்னு வரவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. நிறைய சித்தர் பாட்டெலாம் மனப்படமாக ஒப்பிப்பாங்க. ஆனால் அவங்க பயிற்சிக்கு வராங்களா, என்னால் 3 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் கண்ணை மூடலாம் உட்கார முடியாது அப்படி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. இதில் ஏன் அவங்களுக்கு நாட்டம் வர மாட்டேங்குது? ஏன் ரொம்ப கம்மியான ஆளே வர்றாங்க? அதாவது பொதுவாகவே ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஞானத்தின் மார்க்கத்திற்கு வருபவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கைகள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. இதற்கு பெரிய ஆதாரமே வேண்டாம். நம்முடைய சித்தர் மரபை எடுத்திங்கனாலே உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. எவ்வளவோ மனிதர்கள் பிறந்துட்டாங்க. எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க? ரொம்ப சொற்பம் தான், ரொம்ப குறைவு தான். இப்போ ஞானத்தின் மார்க்கத்திற்கு வருவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. இன்னொன்று, பெரும்பாலான மனிதர்கள் உலகியல் சார்ந்த மனிதர்கள் தான். இப்போ குடும்பம், வேலைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள், சமுதாயம், இதை சார்ந்த மனிதர்கள் தான். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக அதை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. எதங்க? ஆன்மீகத்தை ஒரு பகுதியாக வச்சுக்கணும். ஆன்மீகத்தை ஒரு பகுதியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது குளிக்கிறது சாப்பிட்றது மாதிரி ஆன்மீகன்றது ஒரு பகுதி.